முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணி அனைத்தும் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணி மனதை முன் கண்ட பணியை போல நன்னி அனைத்தும் நின்று நசித்திடல் வேண்டும் அண்ணா என்று சொல்லிய எட்டயபுரத்தானினுடைய பாதம் தொட்டு வணங்கி தோன்றி புகழோடு தோன்றுக திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவ பேராசான் சொல்லுவார். அப்படி புகழ்படவே தோன்றி இருக்கக்கூடிய இந்த அவை பெரியோர்கள் இன்றைக்கு அழைத்த உடனேயே நாங்கள் வருகிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒருவரை கூட நான் நேரில் சந்திக்கவே இல்லை, தொலைபேசியின் மூலமாகவே நம் குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் பட்டிமன்றத்திலே இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் ஊடகம்தான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். உறவுகள் அந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இந்த அரங்கம் இன்றைக்கு இந்த இடத்திலே குழுமி இருக்கிறது. ஆகவே ஒரு அற்புதமான ஆண்டு விழா நிகழ்வுகளே நாம் எல்லாம் ஓர் ஆண்டினை கடந்து வந்து நின்றிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய ஐயா மனோகரன் ஐயா அவர்களை நான் சந்திப்பதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவர்கள் அன்றைய தினம் பல்கலைக்கழக விழாவிலே இருந்த காரணத்தினால் சந்திக்க இயலவில்லை. ஆனாலும் கூட ஒரு விழாவிற்கு என்னை வந்து நீ நேரில் சந்தித்தால்தான் நான் உன்னை சந்திப்பேன் என்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு அழைப்பு என் செவிக்கு எட்டினாலே போதும், அது நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தான் சொல்ல வேண்டும், பார்க்க வேண்டும் என்கிற அந்த பண்புகளை எல்லாம் இல்லாமல் ஐயா பெருந்தகை அவர்கள் கொடைவள்ளல் உங்களுக்கெல்லாம் தெரியாது, திருச்சிராப்பள்ளியிலே அசைவ பிரியர்களுக்கு அசைவ உணவை பற்றி சுவைத்து சாப்பிடுவீர்கள். ஆனால் அவர்கள் சைவம் அசைவம் இரண்டிலுமே கைதேர்ந்த நபர். உணவில் மட்டுமல்ல, அவரில் உரையிலும் அத்தகைய மிக அருமையான ஒரு குட்டி கதைகளின் மூலமாக அவர் நம் இதயங்களை எல்லாம் தொட்டுவிடக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு தெரியவே தெரியாது, இவர்களைத்தான் சிறப்பு விருந்தினராக நான் அழைக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுதெல்லாம் கூட தெரியாது. ஆனால் அழைத்த பிறகுதான் தெரியும், அவருடைய பெயரை என் வகுப்பறையிலே கடந்த ஓராண்டு காலமாக படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது கூட. அத ஒரு அற்புதமான மனிதர் நம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஐயா சௌமா அவர்கள் இன்றைக்கு இங்கே இருந்திருக்க வேண்டும். எப்படியாவது விழா முடிவதற்குள் நான் வந்து விடுகிறேன் என்றும் அவர்களும் உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் சிரா இலக்கிய கழகம் ஏற்கனவே அவர்களை மேடையேற்றி அழகு பார்த்தது. அவர்கள் குழந்தைகள் தின விழாவிலே வந்து சிறப்பித்திருந்தார்கள். இன்றைக்கும் அவர்களுக்கு மிக நெருக்கடியான சூழல். அனைவருக்குமே இந்த அரங்கம் இன்று குறைவாக இருப்பதற்கான காரணம், அரங்கத்திலே நபர்கள் குறைவு என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். இது பல இலக்கிய மேடைகளில் சொல்லுகிற ஒரு வசனம் தானே என்று நினைக்காதீர்கள். சிராவினுடைய இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கோடி என்று பல அரங்கங்களிலே சொல்லுவார்கள். நான் அப்படியெல்லாம் சொல்ல போவது இல்லை. இது 30 கோடி முகமுடையால் என்று பாரதி அன்று பாடினான். இன்றைக்கு நாம் 130 கோடி எல்லாம் தாண்டி போய்விட்டோம். ஆனால் இங்கு இருக்க கோடிகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது. தமிழ்ச்சங்க நாற்காலி கூட இங்கே சான்றோராக இருக்கக்கூடிய நாற்காலி தான். ஏனென்று சொன்னால் இந்த நாற்காலிகளிலே பல சான்றோர்கள் இருந்துவிட்டு நாம் பட்டுவிட்டு போன இடம். ஆகவே இங்கே தலைகளின் எண்ணிக்கை, நபர்களின் எண்ணிக்கை, உயிரிடக்கூடிய மனிதர் கூட்டம் இல்லையே என்று நினைக்காதீர்கள். அத்துணை பேர் இன்று நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அலிமையா அவர்களை நானும் அம்மா கேத்ரின் அவர்களும் இன்னும் செயலாளர் சுமித்ரா தேவி அம்மா அவர்களும் இணைந்து நாங்கள் சந்திக்க போகும் பொழுது மருத்துவர் வெளியே மிகப்பெரிய கூட்டம், எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. உடனடியாக உள்ளே அழைத்து எங்களுக்கு மோர் அளித்து என்ன வேண்டும் ஐயா, வெளியே இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க. வெளியே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. இப்படி ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம், நாங்கள் இப்படி ஒரு விழாவை வைத்திருக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்ட உடனேயே நான் நிகழ்ச்சிக்கு வருவதெல்லாம் பிறகு இருக்கட்டும், என்னை வாழ்நாள் உறுப்பினராக்குங்கள் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு பேர் சிராவிற்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம். சிராவினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நான் அவர்களுக்கு காணொலி காட்சியாக அனுப்பினேன். எனக்கு தெரிந்து நான் நேர்மையாக சொல்லுகிறேன், உங்களுக்கும் தெரியும், அது பல நபர்கள் இன்றைக்கு உயரத்திலே போன பிறகு கீழே பார்த்து
பார்ப்பதே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட பண்பாளர்கள் எல்லாம் எங்கள் திருச்சி மண்ணிலே கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வரலாற்றினை உடையவர்கள். ஐயா மணமேல் குருநாதன் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிதாசனுடைய நெருங்கிய நண்பர் அவர். அவர் கவிஞர், எழுத்தாளர் என்பதையெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறைகளுக்காக ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் அவர். ஆஸ்திரேலியாவில் கல்விக்கூடத்தோடு இணைந்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வு என்பது இந்த உலகத்திற்கு இன்னும் தெரியாது. அது தெரியப்படுத்த வேண்டும். அதையும் நிச்சயமாக சிறமேற்கொண்டு உங்களுடைய நூல்களை எல்லாம் எங்கள் பதிப்பகம் வெளியே கொண்டு வரும். உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த உலக மண்ணிலே நிச்சயமாக பதிப்பிக்கப்படும். அது வெளியே வருமையா என்று உறுதியையும் இந்த மேடையிலே, இந்த நோக்க உரையிலே நான் அளிக்கின்றேன். பிறகு என் பெரிய தந்தை, நான் இன்று இங்கு இருக்கிறேன் என்பதற்கு காரணமே என் பெரிய தந்தை ஐயா மணவாடி ராஜாராம் ஐயா அவர்கள். இவர்கள் ஏறத்தாழ 1500 நாடகங்களுக்கு மேலாக வானொலிகளிலும் சிறுகதைகளும் இவர் எழுதாத பக்கங்கள் இல்லை. மழவாடி டைம்ஸ் என்பது மூலமாகவும், ஓவியர் சிறுவர் சங்கம் என்பது மூலமாகவும் திருச்சிராப்பள்ளியினுடைய மூத்த எழுத்தாளர் மட்டுமல்ல அவர்கள், இந்த திருச்சிராப்பள்ளியிலே மூத்த எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து சிறப்பித்த ஒரு அற்புதமான மனிதர் அவர். இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாம் அவரோடு இருக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சி. பிறகு ஐயா திருக்குறள் தகையாளர் அவர்கள் வடப்பாறையிலிருந்து நாம் எல்லாம் எப்படி வருவது, எப்படி செல்வது, நேரத்திற்கு தொடங்குமா, நேரத்திற்கு முடியுமா என்றெல்லாம் பல வினாக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்களுடைய அகவையில் ஏறத்தாழ போக வர 110 கிலோமீட்டரை கடந்து சென்று வர வேண்டும். ஆனால் எல்லா விழாக்களுக்கும் வருவார்கள். பகலிலே வருவது சிறப்பில்லை, இரவிலேயும் வந்துவிட்டு விழா முடியும் வரை இருந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு தகையாளர் அவர்கள். ஐயா அவர்கள் அண்மையிலே திருக்குறள் நாவை ஐயா அவர்களுக்கு தமிழக அரசு திருக்குறள் தகையாளர் என்கிற விருதினை அளித்து சிறப்பித்திருப்பது நமக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. வாழ்த்துக்கள் ஐயா. பிறகு திருச்சியினுடைய வரலாறு தியாகநாயகர் விழாவிலே இருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். ஐயா திருக்குறள் முருகானந்தம் ஐயா அவர்கள் எங்களுடைய திருச்சி மண் தலை நிமிர்ந்து சொல்லும், தமிழ் உலக அரங்கிலே இருக்கும் வரைக்கும் சொல்லும் திருக்குறள் முருகானந்தம் ஐயா அவர்கள் என்கிற ஒரு நபர் இல்லை என்று சொன்னால் திருச்சி மண், தமிழ் மண் கிடையவே கிடையாது. நான் மிகைப்படுத்தி எதையும் சொல்லவில்லை. அவர்கள் மிக எளிமையானவர்கள், மிக எளிமையானவர்கள். ஐயா, நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் மனம் கேட்டாலே அவர் அறிவார். அம்மா லட்சுமி நந்தகுமார் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி, வருகம்மா. அதோடு மட்டுமல்லாமல் ஐயா அவர்கள் இந்த உலாவினை எப்படி நடத்த வேண்டும் என்கிற விதையை ஊன்றியவர். ஐயா திருக்கண்டியூர் கவிஞர் ராஜா அவர்கள் தான் இந்த தமிழ் உலா விதையை என்னுள் ஊன்றியவர். இந்த தமிழ் உலா இன்று விருட்சமாக நடைபெற்றதற்கான காரணம் ஐயா திருக்குறள் முருகானந்தம் ஐயா அவர்கள் தான். நீ எப்படி நடத்த போகிறாய், என் இல்லத்திற்கு வா, நாம் பேசுவோம், இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தியாக வேண்டும் என்று சொல்லியவர்கள். மேலும் சைலாவதி ஐயா அவர்கள், அம்மா மங்களாமேரி அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர்கள். அவர்களும் திருக்குறள் சாதனையாளர்கள். அது மட்டுமல்ல, ஐயா வல்லநாடன் உங்களுக்கெல்லாம் நான் அவரை அறிமுகப்படுத்தினால் அது சரியாக இருக்காது. ஏனென்றால் கடந்த 8 மாத காலத்திலே வல்லநாடன் ஐயா அவர்களை அப்பா அப்பா என்று நீங்கள் எல்லாம் அழைத்து அப்படி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய ஊடகம் நினைவிருக்கட்டும். பிறகு இந்த நேரத்திலே தோழர் சஃபி அவர்களை சொல்லாமல் இருக்க முடியாது. ஐயா பார்த்திப ஜெயசீலன் ஐயா அவர்கள் என் ஆரம்ப காலத்தில் இருந்து அழைத்த பொழுதெல்லாம் என்னோடு இணைந்தே இருக்கக்கூடிய, என் உடலில் ஒரு கரமாகவே இருக்கக்கூடிய ஐயா அப்துல் சலாம் ஐயா அவர்கள் என்று பல நபர்கள் இருக்கின்றார்கள். மற்றும் என் உள்ளே வருகிறேன் இப்பொழுது அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய துணைத் தலைவர் அம்மா அவர்களை நீங்கள் அனைவரும் அறிந்தவர்கள். அவர் அன்பினை நான் உங்களுக்கு நிறையவே பதிவு செய்திருக்கிறேன் குழுவிலே. அவர் அன்பு திருச்சிக்கும் அல்ல, தமிழகம் முழுவதும், மும்பை, கனடா, அமெரிக்க எழுத்தாளர்கள் என நமக்கு எல்லா இடத்திலும் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஐயா. அப்படிப்பட்ட அத்துணை பேருக்கும் தெரியும். இந்த ஓராண்டு காலத்திலே அம்மா சுமித்ரா தேவி செயலாளர் அவர்கள் தொடக்க நாள் சிரா இலக்கிய கழகம் ஒன்று தொடங்க வேண்டும் என்று நான் என் மனையாளோடு பேசிய உடனேயே அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு வர வேண்டும் என்ற உடனேயே அம்மா கேத்ரின்
அம்மா அவர்கள் இல்லத்திலே போய் அம்மாவை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும், அம்மா நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களை கேட்டவுடன் அம்மா ஒப்புக்கொண்டார். உடனே செயலாளர் சுமித்ரா தேவி அம்மா அவர்கள் உடனடியாக அன்று முதல் இன்று வரை எந்த விதமான ஒரு குறுக்கீடு, சலனம், சினம் எதுவுமே கிடையாது. அப்படி எங்களோடு ஒட்டி உறவாடக்கூடிய அருமை சகோதரி அவர்கள் இந்த சிரா இலக்கிய கழகத்திலே தொடங்கியவன் என்கிற முதலிலே நான் முதல் உறுப்பினராக இருக்கலாம், அம்மா இரண்டாவது உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் சிரா இலக்கிய கழகத்தினுடைய அந்த வேருக்கு நீரூற்றிய நாளிலிருந்து எங்களோடு இருக்கக்கூடியவர் என்றும் இருப்பார். அவரும் ஒரு வாழ்நாள் உறுப்பினர் என்பதனையும் மிகச்சிறந்த படையாளர். அவர் ஈகை திறன் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம். அடுத்து செசிலி ஆசிரியை அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள். எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, வயது அம்மா கோவித்துக் கொள்ளாதீர்கள், 55 கடந்து போகிறது. ஆனால் கொஞ்சம் கூட சளைப்பதே இல்லை. நான் எங்கு செல்ல வேண்டும்? ஒரு இளைஞர் என்னிடத்திலே கேட்பது போல விழா என்று வைத்தவுடன் பல அழைப்புகள் அவர்களிடத்தும் சபி அவர்களிடத்திலிருந்தும் வரும். அவர்கள் எல்லாம் நாள் முழுவதும் பணியாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அரிமாவினுடைய சாசன தலைவர் அவர். ஆனால் எந்த விதமான ஒரு மண்டை மீது எந்த விதமான கர்வமும் இல்லாமல் இந்த சிரா இலக்கிய கழகத்தினுடைய மிகப்பெரிய நோக்கமும் சிறப்பும் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும், எல்லோரும் பண்போடு இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏசக்கூடாது, சினக்கக்கூடாது, விட்டுக் கொடுக்க கூடாது என்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் சொந்தக்காரர். அழைத்த உடனேயே வீட்டில் இருந்து வாகனத்தை எடுத்துக்கொண்டு உடனே அம்மா அவர்கள் ஓடி வருவார்கள். நேற்றைக்கு இந்த விருதுகள் எல்லாம் இந்த மேடை ஏறியது என்று சொன்னால் அவர்களால் தான். உடனே ஓடி போய் எங்கே இருக்கிறது அந்த கடை என்று சொல்லுங்கள், நான் மேடை ஏற்றுகிறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் செய்தவர்கள் ஐயா செயலாவதி ஐயா அவர்கள். அதுபோல தொடங்கிய நாள் முதல் இப்பொழுது வரைக்கும் சரி, எந்த நிகழ்வு, என்ன தொய்வு, அந்த நிகழ்விலே அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் அனைத்தையும் என்னோடு உடன் இருந்து உறவாடி செய்யக்கூடியவர்கள். பிறகு நான் வருகிறேன், பொருளாளருக்கு வருகிறேன். ஏனால் பொருள் இல்லாமல் நிகழ்வு இல்லை, வருகிறேன். அதற்கு பிறகு என்னுடைய செயற்குழு உறுப்பினர் பட்டாளம் இருக்கிறதே, அந்த அன்பு தம்பிகள் அவர்களை எல்லாமே உங்களுக்கு தெரியும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தமிழகம், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர்கள், கவிஞர்கள். இன்றைக்கு பல நூல்கள் இந்த மேடைக்கு வர வேண்டும். ஆனால் அவர்கள் பல மேடைகளில் தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக பேசி வருகிற காரணத்தினாலே அவர்களால் இந்த மேடையில் இன்று நூல் வெளியிட முடியவில்லை. தம்பி, எனக்கு 48 மணி நேரம் கொடு, நூலை கொண்டு வரலாம் என்றேன். ஆனால் அவர்களால் இந்த அவசரத்தில் முடியவில்லை. மிகச்சிறந்த மனிதர்கள் அவர்கள். எல்லோரும் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, சிரா இலக்கிய கழகம் கடந்த ஓராண்டில் என்ன செய்திருக்கிறது என்பதனை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஐயா தவயோகநாதன் ஐயா அவர்கள், சரஸ்வதி ஐயப்பன் அம்மா அவர்கள், ஹேமா அம்மா அவர்கள் மற்றும் சிறுவா சகோதரி, சிறுவா அருண் செல்வி, வீரத்தமிழ் மகா, பாரதி கண்ணம்மாள், இவர்கள் ஏன் உச்சாரணி அம்மா அவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த குழுவிலே நான் நினைத்தேன் இந்த குழு இதோடு முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த குழு ஒரு கட்டத்தில் முடிந்து போகும் என்று நினைக்கும் பொழுது அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த குழுவினை தினந்தோறும் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இயக்கி இன்றைக்கு ஆண்டு விழா வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இத்தகைய ஒரு உயர்வான செயல் சிறுவா, எனக்கு தெரிந்து பள்ளியில் சிறுவாவும் நானும் வேலை பார்க்கவோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் சிறாவிற்காக நாங்கள் 24 மணி நேரமும் வேலை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் இரவு 3 மணிக்கு அழைத்தால் உள்ளபடியே நான் சிறுவா சகோதரிக்கு நன்றி சொல்வதை விட அவர்களினுடைய கணவருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும், அவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இரவு 3 மணிக்கு ஒரு சகோதரியை நான் அழைத்து, அம்மா இந்த போக்கு தயாரா என்று நான் கேட்கிறேன். தயார், கவலைப்படாதீர்கள், நீங்கள் உறங்குங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு இப்படிப்பட்ட உறவு வேறு எங்கு கிடைக்கும்? வேறு எங்கு கிடைக்கும்? அது சிறாவிலே கிடைத்தது. எங்களுடைய நோக்கம் ஒன்றுதான், அன்பு. எந்த அமைப்பிற்கும் போட்டிக்களம் இது இல்லை. அன்பு 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 ஒன்றுதான். எழுத்தாளர்களுக்கு மத்தியில் உலக அரங்கிலே ஒரு சொல் இருக்கிறது, அந்த சொல்லை சிரா உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. எழுத்தாளர்கள் என்றால் தலைக்கு மேல் கர்வம் உடையவர்கள், ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போக மாட்டார்கள், இணைய மாட்டார்கள் என்று இந்த உலகம் பிதற்றிக் கொண்டிருக்கிறது. அது தவறு, அது தவறு. எழுத்தாளர்கள் அன்பானவர்கள், அவர்கள் எழுத்து, சொல், செயல் அனைத்தும் ஒன்றாக இருக்கும் என்பதனை உறுதிப்படுத்தியது இந்த சிரா என்பதனை உங்கள்
மத்தியிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் ஒரே ஒரு குறிப்போடு நான் நிறைவு செய்கிறேன். நான் இவ்வளவு நேரம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னேன். என் அம்மா அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் என்ன செய்வது அம்மா, என்ன செய்வது? சிராவிலே நமக்கு ஓராண்டு கால வரலாறை சொல்ல எப்படி எனக்கு இந்த ஒரு சில மணித்துளிகள் போதும்? வந்திருப்பவர்கள் எல்லோரும் இன்று சிராவிற்கு புதியதாக வந்திருக்கிறார்கள், முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். ஐயா திருக்குறளாரை தவிர, மழபாடியாரை தவிர மற்ற அனைவருமே முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் நம் சிராவை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதனால் இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டேன், பொறுத்துக் கொள்ளவும். அதோடு மட்டுமல்லாமல் பொருளாளர், ஆனா இப்படி ஒரு பொருளாளர் இருக்கக்கூடாது, ஆனா இப்படி ஒரு பொருளாளர் தேவையும் கூட. காரணம், என் மனைவி என்பதனால் நான் சொல்லவில்லை. அவர்கள் நான் எந்த இடத்திலே இந்த செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேனோ என் கையை பிடித்து விடுவார்கள். என் குடும்ப செலவில் ஒரு நாள் கூட என் கையை பிடித்ததில்லை. உங்கள் விருப்பம், நீங்கள் உழைக்கிறீர்கள், உங்கள் பணம், நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் சிராவை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை சரி, எல்லா நிகழ்வுகளிலும் சரி, அவர்கள் கையை பிடித்து விடுவார்கள். எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இது போதுமே, இது செஞ்சா போதும், இந்த அளவுக்கு செய்யுங்க, நான் கேட்க மாட்டேன், பேசிங்க, அதுக்கு மேல போகாதீங்க. ஏன் அப்படின்னா நம் சிரா இலக்கிய கழகம் ஒரு நீண்ட நாளுக்கு போக வேண்டும் என்பதுதான் நம் கனவு. அது தமிழினுடைய வரலாறை எழுதுகிற பொழுது சிரா இலக்கிய கழகத்தினுடைய வரலாற்றையும் எழுத வேண்டும் என்பதுதான் உங்கள் கனவு. அந்த கனவு பலிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அள்ளி இறைக்கக்கூடாது. பொருளாதாரத்தை, எல்லா நிகழ்வையும் எளிமையாக நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஆக அதை எப்படி நாம் கோபித்துக் கொள்ள முடியும்? ஆகவேதான் நான் கோபித்துக் கொள்வேன். நேற்று இரவு சசிலி அம்மாவுக்கும் தெரியும், நான் கடுமையாக கோபித்துக் கொண்டேன். இப்படி எல்லா நிகழ்வுகளுக்கும் என் கையை கட்டினால் நான் என்ன செய்வது என்று கோபித்துக் கொண்டேன். பொறுத்தருள வேண்டும் என் மனைவி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வேறு வழி இல்லை, நான் எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும் என்பதனால் தான் நான் சினக்க வேண்டி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கப்பலில் இருந்து நேற்று இரவு 2 மணிக்கு இறங்கி இங்கே சிரா நிகழ்ச்சி என்றால் சிராவில் அவரும் ஒரு அங்கம். கவிஞர் சுமித்ரா தேவி மாதவன் அவர்களினுடைய கணவர் அவர்கள் மாதவன் அவர்கள் சிராவை தொடங்கிய நாள் முதல் சரி இன்று வரைக்கும் உள்ளபடியே ஒன்று சொல்லட்டுமா, அவர் இன்னும் 15 நாட்கள் கழித்துதான் வர வேண்டும். நமது இந்த விழாவிற்காக வேண்டியே அவர்கள் 15 நாட்கள் முன்பாகவே வந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வரலாற்றை உள்ளது. நான் யார் பெயரையாவது விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். சிரா இலக்கிய கழகம் இனி வரும் நாட்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இதே உணர்வு கடைசி வரை இருக்க வேண்டும். இன்னும் இந்த ஆண்டிலே நாம் திட்டமிட்ட பல விடயங்களை செய்ய தவறி இருக்கிறோம். அதை எல்லாம் செய்ய வேண்டும். அதில் நீங்கள் குழுவிலே தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள். அழைத்த உடனேயே ஒத்துழைப்பு கொடுங்கள். பட்டிமன்றத்தை வைத்துவிட்டு தலைமையிடுகிறார்கள். ஆனால் பேச்சாளர்கள் திடீரென்று பெயர் கொடுத்தவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் சில நேரங்களிலே. அப்படியெல்லாம் இல்லாமல் நிறை இருக்கும். இருக்கிற துறையும் நாம் மேடையிலே ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே ஏனென்றால் அந்த சோகத்தை எல்லாம் அனுபவித்தவர் இங்கே இருக்கிறார் வீரத்தமிழ் மகா அவர்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் பட்டிமன்றத்திலும் கலந்து கொள்ளுங்கள். என் அன்பு தம்பிகளே, நீங்கள் எல்லா மேடைகளிலும் பேசுங்கள். இணைய வழியாகவும் பேசுவதற்கு சிராவுக்குள்ளும் பேசுங்கள். அன்போடு அழைக்கிறேன். இந்த ஆண்டு எதுவெல்லாம் நாம் திட்டமிட்டது செய்ய தவறியதோ அதை வருகிற இந்த 2ஆம் ஆண்டிலே செவ்வனே செய்வோம் என்று சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.